இன்று எல்லோருக்கும் பல நண்பர்கள் இருக்கிறார்கள். சிரிக்கும் நேரத்தில் பலர் நம்முடன் இருப்பார்கள். ஆனால் உண்மையான நண்பர்கள் எத்தனை பேர்? கஷ்டம் வந்தால் யார் அருகில் நிற்பார்கள்? இந்த கேள்விக்கே திருக்குறள் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே பதில் சொல்கிறது. காலம் மாறினாலும் மனித மனம் மாறவில்லை. அதனால் இந்த ஞானம் இன்னும் உயிருடன் உள்ளது. அருணும் விஜயும் சிறுவயது முதல் பிரியாத நண்பர்கள். ஒரே தெரு, ஒரே பள்ளி, ஒரே கனவு. சேர்ந்து படித்தார்கள், ஒருவருக்கொருவர் உதவினார்கள். வெற்றி இருவருக்கும் என்றே நினைத்தார்கள். விளையாட்டு, சிரிப்பு, சண்டை, சமாதானம். அவர்களின் நாட்கள் மகிழ்ச்சியால் நிரம்பியிருந்தது. நட்சத்திரங்களை பார்த்து எப்போதும் நண்பர்களாக இருப்போம் என்று உறுதியிட்டார்கள். ஆண்டுகள் சென்றது. அருணுக்கு பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைத்தது. வாழ்க்கை வேகமாக மாறியது. விஜய் ஒரு சிறிய கடையை தொடங்கினார். சின்ன ஆரம்பம், ஆனால் பெரிய மனசு. வேலை, பொறுப்புகள், புதிய வாழ்க்கை, இவை மெதுவாக அவர்களை பிரிக்க ஆரம்பித்தது. பேசும் நேரமே குறைந்து போனது. ஒரே நகரத்தில் இருந்தும் அவர்கள் இருவரும் தனித்தனியாக வாழ ஆரம்பித்தார்கள். நட்பு மெதுவாக தூரமாயிற்று. ஒரு நாள் திடீரென அருண் வேலை செய்த நிறுவனம் மூடப்பட்டது. வாழ்க்கை ஒரே நொடியில் மாறிவிட்டது. அவர் வேலை இழந்தார். வருமானமில்லாமல் எதிர்காலம் முழுக்க குழப்பமாக தோன்றியது. கடன்கள் அதிகரித்தது. மன அழுத்தம் பெருகியது. ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டமாக மாறியது. பல நண்பர்களுக்கு அழைத்தார். ஒருவரும் சரியாக பதிலளிக்கவில்லை. எல்லோரும் மெதுவாக விலகினர். அந்த இரவு மழை பெய்து கொண்டிருந்தது. அவர் முற்றிலும் தனியாக, அமைதியாக உட்கார்ந்திருந்தார். அந்த அமைதியை உடைத்தது ஒரு சத்தம். கதவு தட்டும் சத்தம். அவர் மெதுவாக எழுந்தார். கதவை திறந்தார். வெளியே நின்றிருந்தது விஜய். அதே பழைய நண்பன், அதே அன்பு. ஒரு கையில் உணவு, மற்ற கையில் உதவி. பேசாமல் அவர் உள்ளே நுழைந்தார். அருணின் கண்களில் கண்ணீர் நிரம்பியது. அந்த தருணத்தில் உண்மையான நட்பு மீண்டும் உயிர் பெற்றது. விஜய் மெதுவாக சொன்னான், "இதைக் கொள். இது உனக்கு இப்போது தேவைப்படும். நாளை முதல் என் கடைக்கு வா. நாம இருவரும் சேர்ந்து மீண்டும் ஆரம்பிப்போம்" என்றான். மறுநாள் காலை அவர்கள் இருவரும் சேர்ந்து புதிய ஆரம்பத்தை தொடங்கினார்கள். நம்பிக்கை திரும்பியது. அந்த சிறிய கடை மீண்டும் உயிர் பெற்றது. உழைப்பும் நட்பும் சேர்ந்து வளர்ந்தது. சிரிப்பு மீண்டும் வந்தது. வாழ்க்கை மீண்டும் ஒளிவிட்டது. இருவரும் சந்தோஷமாக இருந்தார்கள். அந்த தருணத்தில் அருண் உணர்ந்தார், நட்பு என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது வாழ்க்கை இட்செல்ஃப். இருவரும் ஒன்றாக நடந்தார்கள். இனி எந்த பிரச்சனையும் பயமில்லை என்ற நம்பிக்கையுடன். வெற்றியில் பலர் கைதட்டுவார்கள். ஆனால் தோல்வியில் சிலரே நம்முடன் நிற்பார்கள். அதுவே உண்மை. உண்மையான நட்பு வாழ்க்கையின் மிகப்பெரிய பாதுகாப்பு. அதை மதிப்பதுதான் உண்மையான வெற்றி. Thanks for watching Phoenix Kids. See you next time.